ஈரோடு தமிழ்நாட்டின் பிரபலமான நகரங்களில் ஒன்றாகும். உலகெங்கிலும் உள்ள மிகப்பெரிய ஜவுளி ஏற்றுமதியாளர். மஞ்சள் நகரம் என்றும் அழைக்கப்படுகிறது. சேரர்கள், பாண்டியர்கள் மற்றும் புகழ்பெற்ற விஜயநகர சாம்ராஜ்யத்தால் ஆளப்பட்டது. மற்றொரு சுவாரஸ்யமான தகவல் என்னவென்றால், ஜகத்குரு ஸ்ரீ மத்வாச்சாரியா அவர்களும் இந்த நகரத்திற்கு வருகை தந்து மங்களகரமானதாக ஆக்கினார். ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் வாழ்ந்த காலத்தில் ஸ்ரீபாதராஜ மடத்தின் பரம்பரை துறவி ஸ்ரீ லக்ஷ்மி மனோகர தீர்த்தர் வாழ்ந்தார். ஸ்ரீ லக்ஷ்மி மனோகர தீர்த்தர் ஈரோட்டில் பல ஆண்டுகள் வாழ்ந்து துவைத தத்துவத்தை போதித்து வந்தார். ஸ்ரீ சுவாமிகள் ஈரோட்டில் பிருந்தாவனம் அடைந்தார். நிச்சயம் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் அவர் வாழ்ந்த காலத்தில் ஈரோட்டுக்கு திக்விஜயம் செய்திருப்பார். ஸ்ரீ வியாசராயர் ஈரோடு மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பல ஆஞ்சநேயர் கோவில்களை நிறுவியுள்ளார். ஸ்ரீபாதராஜ மடத்தின் பரம்பரை மூல ஞானிகளின் தரிசனமும் செய்யலாம். என்ன அழகான நகரம் இது! ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் மந்திராலயாவில் புனித பிருந்தாவனம் அடைந்த போது பக்தர்கள் அவருடைய மிருத்திகாவை பெற ஆசீர்வதிக்கப்பட்டனர். மேலும் அனைவரும் உலகம் முழுவதும், குறிப்பாக பாரத தேசத்தில் பிருந்தாவனங்களை அமைக்கத் தொடங்கினர். ஈரோட்டில் இருந்து வரும் பக்தர்கள் ஸ்ரீ ராயரின் அருளை பெற விரும்பிய போது அவர்கள் ராயரை மனதார வேண்டிக் கொண்டனர். மேலும் 350 ஆண்டுகளுக்கு முன்பு அவர்களுக்கு மிருத்திகா கிடைத்தது. இப்போதும் பக்தர்கள் கூறும் பிருந்தாவனத்தில் இருந்து சாலிகிராமமும் மிருத்திகத்துடன் கிடைத்தது. இது தமிழ்நாட்டின் 1வது மிருத்திகா பிருந்தாவனம் என்பது குறிப்பிடத்தக்கது. ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளின் பக்தர்கள் மிகுந்த பக்தியுடன் ஈரோடு நோக்கி பயணத்தை தொடங்கினர். மேலும் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமியின் அருளால் காவிரி ஆற்றங்கரையில் சுமார் 5 அடி ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளின் மிருத்திக பிருந்தாவனத்துடன் அழகான ஹனுமந்த விக்கிரகத்தையும் நிறுவினர். இது இப்போதும் மிகவும் சக்தி வாய்ந்ததாக கருதப்படுகிறது. மேலும் அவர்களில் பலர் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமியின் இருப்பை பல சந்தர்ப்பங்களில் உணர்ந்திருக்கிறார்கள். மேலும் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் ஒரு கல்பவ விருட்சமாகவும் தெய்வீக காமதேனுவாகவும் கருதப்படுவார்கள் என்பதில் சந்தேகமில்லை. ஜூலை 1, 2024 அன்று ஹனுமந்தா மற்றும் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளுக்கு இத்தகைய மங்களகரமான கோவிலின் பிரமாண்ட கும்பாபிஷேகத்தை நடத்த உத்தேசிக்கப்பட்டுள்ளது. அதை ஸ்ரீ ராகவேந்திர சுவாமி மடத்தின் தற்போதைய பீடாதிபதி செய்வார். பெரிய ஹோமம் மற்றும் பிற சடங்குகள் ஜூன் 29, 2024 முதல் தொடங்குகிறது. மேலும் விவரங்களுக்கு விரிவாக அறிய விளக்கத்தில் உள்ள இணைப்பை பார்க்கவும். ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளின் ஸ்மரணம் செய்து அவருடைய தெய்வீக அருளை பெறுவோம். ஸ்ரீ ராகவேந்திரர் சுவாமிகள் மிகப்பெரிய துறவி. தனது பிருந்தாவனத்தில் நுழைந்த பிறகும் மதம், ஜாதி போன்ற வேறுபாடின்றி தனது பக்தர்களை காப்பாற்றி ஆசீர்வதித்து வருகிறார் என்பதை நிரூபித்தார். ஸ்ரீ ராகவேந்திரரே எல்லாவற்றிற்கும் மேலாக பயங்கரமான சம்சாரத்தை கடக்க நம் அனைவருக்கும் ஒரே இரட்சகர். அவருடைய பாதங்களிலிருந்து வரும் புண்ணிய தூசி நம்மை சம்சாரத்திலிருந்து காத்து அவருடைய பக்தர்கள் அனைவரையும் காக்கட்டும். நன்றி. நமோ ஸ்ரீனிவாசா. ಮೋಹಕ ಗುರು ಶ್ಯಾಮ ವಿಠಲನ ನೀ ಪೊಂದು ರಾಯರ ಪಾಡು ಎಲೆ ಮನವೇ, ರಾಯರ ಪಾಡು ಎಲೆ ಮನವೇ.